சின்ன பையன் வந்து ஒரு ஹேர் கட் பண்ற கடைக்குள்ள நுழைஞ்சான். அப்ப அந்த கடையோட முதலாளி என்ன சொன்னாராம், வாடிக்கையாளர பார்த்து, "உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் இந்த பையன் தான்" அப்படின்னு சொன்னாராம். "அத நிரூபிக்கிறேன் பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சரின்னு சொல்லிட்டு ஒரு கையில ரூ. 5யும், ஒரு கையில ரூ. 2 நீட்டி, "எது வேணும் எடுத்துக்கோன்னாராம்." அந்த பையன் ரூ. 2 எடுத்துட்டு போயிட்டானாம். "பார்த்தீங்களா, ரூ. 5 காட்டினேன், ரூ. 2 காட்டினேன். அது ரூ. 5 விட்டுட்டு ரூ. 2 எடுத்துட்டு போறான் பாருங்க" அப்படின்னானாம். இதே மாரி அந்த பையன் டெய்லி வருவானாம். இதே மாரி காச காட்டி, காட்டி அந்த பையன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த பையன் ஐஸ்கிரீம் கடைக்குள்ளருந்து வெளியில வந்தத, கடையில இருந்து போன வாடிக்கையாளர் ஒருத்தர் பார்த்தாராம். அவர் அந்த பையன கூப்பிட்டு கேட்டாராம். "ஏன் தம்பி, அவங்க ரூ. 5 காட்டுனாங்க, ரூ. 2 காட்டுனாங்க. நீ எதுக்கு ரூ. 2 எடுத்துட்டு வந்த? ஏன் ரூ. 5 எடுத்துருக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் ஒரு பதில் சொன்னானாம். "இப்ப ரூ. 5 எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த பணம் குடுக்குறது அன்னைக்கோட நின்றும். ரூ. 2னா எனக்கு டெய்லி கிடைக்கும்ல" அப்படின்னு சொல்லி சொன்னானாம். பார்த்துக்கோங்க, இதுலேருந்து என்ன தெரியுது? ஒருத்தவங்கள முட்டாள்ன்னு நம்ம நெனச்சோம்னா, நம்ம தான் முட்டாள் ஆக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிச்சுக்கணும்.